ஹாப்பி கேரன் வணக்கம். சேப்பங்கிழங்கு டோஸ்ட் இன்றைக்கி ஒரு ஷாலோ ஃப்ரையாக, அதாவது டீப் ஃப்ரையே பண்ணாமல் ஒரு பேனில் எப்படி நம்ம கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாங்க. சேப்பங்கிழங்கை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் ஸ்லைஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேல் பவுடி மாதிரி நம்ம ஒன்று தயார் பண்ணிக்கலாம். இதை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் பவுடர், சில்லி பவுடர், சால்ட் இது 3மே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கிழங்கு மேலே நமக்கு ஓரளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்குங்க. அப்போ நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பும் மிளகாத்தூளும் மேலே போட்டு நல்லா பெசரி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேலே இருக்க அந்த இது இந்த மாவோடு சேர்ந்து பைண்டிங் ஆயிடும். ஸோ இதை கையை வச்சு கொஞ்சம் பொறுமையாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் உப்பு காரம்லாம் சேர்கிற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் நீங்கள் ஓரளவுக்கு ஊற்றிட்டு இந்த கிழங்கை ஒன்று ஒன்றா இப்போ நான் ஒரே இதில் போட்டு எடுத்துடலான்னு ஒரு பெரிய பேன் சின்ன பேனில் போட்டு அடுப்பில் வச்சுட்டேங்க. ஸோ நீங்கள் இந்த கிழங்கை இந்த பேனில் போட்டு நல்லா மீடியமான ஹீட்டை வச்சு 2 சைட்லேயுமே நான் போட்டு நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடணுங்க. இதை நீங்கள் இப்படி பாருங்கள். ஏன்னா இது பொறுமையாக பண்ணால் தான் உங்களுக்கு இந்த க்ரன்ச்சினஸ் வரும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு ஒரு ஹோல் ஃபுட்டு அப்படின்னா இதிலே ஆரோக்கியமான எல்லா விஷயங்களுமே இந்த கிழங்குல அடங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் நல்லா குக் ஆகி ஸ்டீம் ஆகி இந்த மாதிரி ஆகும்போது இதை நீங்கள் நல்லபடியாக எடுத்துக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்களேன் எவ்வளோ கிறிஸ்பியாக கஞ்சியாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமலே ஒரு அழகாக ஒரு சிப்ஸ் மாதிரி, ஒரு பஜ்ஜி மாதிரி, ஒரு ஸ்நாக் மாதிரி சூப்பராக வந்திருக்கு இல்லைங்களா? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.